முதல் முறை உன்னை பார்த்தேன் நானும் முறைகள் என வந்து தொலைந்தாய் மறுமுறை தொடர்ந்து நான் கரை வந்து உன் கைகளை தந்தாய் இளவேனிற் காலம் உன் வார்த்தைக்குள் மலர்ந்தேன் உன் காதலின் வாசம் நான் எனக்குள் உணர்ந்தேன் இருவிழி பேசும் வார்த்தை என் மொழியிலே நுகர்ந்தேன். இப்போத்த நடைமுறையில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்களா, இப்போத்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் எடுக்கிறத விட நான் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நிறைய எடுத்து பாடுறேன். இப்போ இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்குது? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்னத்தை விரும்புதோ இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உந்தப்படுறோம். எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பொட்டில் ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டை வந்து ரெப் மூலமாக பாடணும். முடியாது எனக்கு எது கோடு நெஞ்சுக்குள்ள அச்சமில்ல முடிஞ்சவ மோது தலைவ வள்ளி என்று சொல்லும் பலரிங்க தலைவள்ளி கொள்கைப்படி இசை சொல்லும் வரைக்கும் நீ கொடு செவி என்னோட இன்னம் செத்த கதையெல்லாம் மண்ணுக்குள்ள. ஓகே, சேவிக்கு வந்து ரெப்பில் ஏன் அவ்வளவு அலாதி பிரியம்? திருக்குறள் 133 அதிகாரத்தையும் வந்து சொல்லிச பாணியில் வந்து வழங்கணும். ஏண்டா இந்த ஜென்ரேஷன் வந்து ரேப்புக்கு நல்லா அடிக்டட் ஆகிட்டு வராங்க. ஐபி சிறுவர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியினோட சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி எங்களோட எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டாலா பாடலோட டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த பாடல் பாடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் எவ்வாறு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, அந்த பாட்டில் நடந்த விஷயங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அந்த பாட்டில் நடித்த ஹீரோவும் அந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணவர் ரெப் பண்ணவர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணலாம் நிகழ்ச்சியில். ஸோ சொல்லுங்கள், சண்டாலா பாடல் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் எப்படி ஒரு இப்போ நம்ம ஈழத்தில் இருக்கக்கூடிய பாட்டுகள் ரிலீஸ் ஆனாலே மேக்ஸிமம் ஒரு யூடியூப் சேனலில் 1000 தாண்டதே பெரிய ஒரு பாடாக இருக்குது. பட் இப்போ மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த சண்டாலா பாட்டு? முதற்கண் வணக்கம் எல்லாருக்கும். இப்போ அண்மையில் வெளியாக இருந்த பாட்டு சண்டாலா. இந்த பாட்டு வந்து யுக்தா ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தவங்க. இதில் நான் வந்து சிவிலக்ஸ் மியூசிக்கும் ரேப்பும் பாடியிருக்கிறேன். அதே நேரம் இந்த பாட்டில் அஸ்வினிகா வந்து ஃபீமேல் வோக்கல் பண்ணியிருந்தவங்க. கெலோஷன் வந்து நடிச்சிருக்கார் மெயின் ரோல். அதே மாதிரி ஜேஎன்என்னா வந்து இதுக்குரிய சினிமாட்டோகிராஃபி செஞ்சுருந்தவங்க. இந்த பாட்டு வந்து சரியாக நாங்கள் வேலண்டைன்ஸ் டே மையப்படுத்தி தான் செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கு அந்த பாட்டு ஒரு ஸ்பெஷல் ரிலீஸாக இருக்கட்டும்னு சொல்லி செய்திருந்தாங்க. பாட்டு பழைய முறைகளோட ஒப்பிடக்குள்ள இப்போ என்னுடைய இசை முறையில் பழைய இதுகளோட ஒப்பிடக்குள்ள இந்த பாட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது நான் சொல்லணும். வியூஸை மையப்படுத்த இல்லாமல் இருக்கல, வியூஸை வந்து இன்னும் எங்களுக்கு அந்த சரியான ரீச்சை கொண்டு போகலாமல் இருக்குன்னா இப்போ அண்மையிலான வெளியிட்ட பாட்டுன்னா 30 வருஷத்துக்கு முதல் ரிலீஸ் ஆன சீச்சி பாட்டு தான் இப்போ ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. படைப்புகளே ஒரு கட்டத்தில் இடம்பெறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் முந்தைய படைப்புகளை விட இப்போ இந்த வருஷம் வந்து ஏவனும் சண்டாலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஏவன் ஒரு கதைக்களத்தை கொண்டது, சண்டாலா ஒரு கதைக்களத்தை கொண்டது. எனக்கு சண்டாலாவுக்கு வந்துட்டு இப்படி ஸ்டைல் நிறைய செய்யுங்கன்ற ஒரு நல்ல ஒரு அந்த இது கிடைக்குது. ஓகே, இப்போ நாம் அதை சூஸ் பண்ணியிருக்கணும், இந்த ட்ராக்ல நீ ஓடலாம்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், ஹீரோ பாட்டு எப்படி இருக்குது? வணக்கம். நான் தான் இந்த பாட்டில் நடித்த கெலோஷன் அண்ட் ஹீரோ அண்ட் சிவியனோடைய பாட்டு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாட்டை சான்ஸ் தந்தது அண்ட் ஸ்டோரியே சொல்லலை. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா சிவியனை கூப்பிட்டு நான் போய் என்ன செஞ்சது. அப்போ எனக்கு போகிற ட்ராவலிங்கில் அந்த ஃபுல் ஷூட்டுமே கொழும்புலாம் நடந்தது. அப்போ எனக்கு இந்த போகிற ட்ராவலிங்கில் தான் இந்த ஷூட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி அண்டு பாட்டு பாடுற ஹீரோயின் அவங்க தான் ஹீரோயின்ட்டு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி, அப்போ எனக்கு ஸ்டோரி ஒன்றுமே தெரியல, சிவியன்னா சொல்லி தான் போனது, அவ்வளோதான். அண்டு பாட்டு எங்களுக்கு நல்ல ஃபன்னாகவே போனது. எந்த இதுவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல், ஆனால் எல்லாமே சிம்பிளாக அந்த கொரியோ பண்ணது சரி, இது சரி இல்லை ஸ்மூத்தாக நல்லாவே போச்சுது. யாருமே அதில் ஒரு பிரச்சனையோ இதுகளோ இல்லை, எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தது. அண்டு சிவியனாவுடைய ஒர்க்கில் அடுத்த ஒரு பாட்டுக்கும் இருக்குது சான்ஸ் உண்டு. அண்டு
ஓகே, இப்போ பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கத்தால் ஓடிட்டுருக்கு. பட் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு வரவேற்பு உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்க தான் இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த ட்ரெண்டிங் அப்படின்ற விஷயம் எல்லாராலையுமே ஒரு பேசு பொருளாகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு முதல் ரிலீஸ் ஆன பாடல் இன்றைக்கு ட்ரெண்ட் ஆன மாதிரி கண்டிப்பாக எங்களுடைய எல்லாருடைய திறமைகளும் எல்லாருடைய ஒரு பாட்டு வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாட்டுகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் எங்களோட காலத்தில் இல்லாட்டிலும் எங்களுக்கு வரக்கூடிய சந்ததி நல்ல காலத்தில் அந்த பாட்டுகள் எல்லாமே பாஸ்புல்லாக இருக்கும். பட் இந்த இப்போத்த நடைமுறையில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்களா, இப்போத்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் எடுக்கிறத விட நான் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நிறைய எடுத்து பாடுறேன்னா, இப்போ இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்குது? நீங்கள் வந்து இப்போ இல்லை நான் ட்ரெண்டிங்கோட போவோம் அல்லது சமூகத்துக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து காதல் காட்சிகள் விருப்பம் அப்படின்ற மாதிரி நான் அதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற முடிவெடுத்ததுக்கு மெயின் ரீசன் என்ன? இந்த கலைத்துறை இல்லாட்டி இந்த இசைத்துறைன்றது இப்போ நாங்கள் ஏதோ நினச்சி கொண்டு தான் இதுக்குள்ளே ஸ்டெப் வைக்கிறோம். காலப்போக்கில் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்னத்தை விரும்புதோ இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உந்தப்படுறோம், இல்லாட்டி திணிக்கப்படுறோம். எங்களோட மைண்ட் செட்லேயே நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்தில் எங்களோட இது வந்து அப்படி மியூட் ஆயிரும் எங்களோட ஜேர்னி. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு நாங்கள் அதில் சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு நாங்கள் விரும்புகிறத சொல்லலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. எண்ணம் இருக்கு. புத்தி வச்ச பெண் மனசு புத்து கிட்ட தாரேனே ஒத்து கிட்ட மொத்த ஜென்மம் வித்து கத்தாவாரேனே புத்தி வச்ச பெண் மனசு புத்து கிட்ட தாரேனே ஒத்து கிட்ட மொத்த ஜென்மம் வித்து கத்தாவாரேனே சண்டால சண்டால திண்டாடித்தான் போகிறேன் வந்தாடும் பார்வையிலாடும் கத்தாடி ஆகிறேன். நீங்கள் அதுக்கப்புறமா ஏதாச்சும் பாட்டுகள் ஐடியா பண்ணியிருக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு பாட்டு இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு திறமைசாலி அப்படின்றது நிறைய பேர் வந்து ஒரு பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டில் ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டை வந்து ரெப் மூலமாக பாடணும். அது உங்களால் முடியுமா? இப்போ எங்களுக்கு ஸ்பாட்டில் செஞ்சு காட்டணும். நிச்சயமா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதை வந்து இது பண்ணுங்கள், நாங்கள் இவரோட ஹீரோட்ட நிறைய விஷயங்கள் போகலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த கரியருக்கு மீடியா அதாவது ஹீரோ இதுக்கு வந்து சினிமாவுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு யாராச்சும் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தம்பி நீங்கள் எதுக்கு நடிச்சு தாரீங்களா அப்படின்ற வரவேற்புகள் கிடைச்சிச்சா? உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இது என்னுடைய 2வது பாட்டு. ஆல்பம் சாங்கில் வந்து இது 2வது பாட்டு. முதல் பாட்டு வந்து நான் போன வருஷம் நடித்தேன். இப்போ எனக்கு அந்த பாட்டுக்கு பிறகு எனக்கு ஒரு சான்ஸ் வந்தது. ஆனால் அது ஒரு கேப் நாங்களாக ஆக்ட் பண்ணி ஒரு ரீக்ரியேஷன் செஞ்சது. அண்ட் எனக்கு இந்த பாட்டுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆக்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க, சில நேரம் இப்போ சொல்லக்கூடாது, ஒரு சின்ன ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி ஆக்கள் அண்ணா பிடிச்சிருக்கு இந்த பாட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே நல்லா இருக்குது, நீங்கள் இன்னும் செய்யுங்க, இப்படிலாம் சான்சஸ் வந்துச்சுன்னு சொன்னால் விடாதீங்க அப்படி சொன்ன ஒரு வரவேற்புகள் வந்து கூடவே இருந்தது. எனக்கு முதல் எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது இது ஒரு புதுமுகமாக இருந்தது. எனக்கு இந்த டைம் செய்யும் போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நாள் கேப், ஏன்னா அந்த பாட்டும் செஞ்சது இந்த பாட்டும் செஞ்சதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிட்டு நான் இடைக்குள்ள இந்த வேலையும் வேலைன்னு ஓடினது. ஏன்னா இப்போ இங்கே இருக்க நிறைய பேருக்கு சான்ஸ் தேடி அலையிறாங்களே தவிர சான்சஸ் கிடைக்குதில்ல, மேடையில் நிறைய கிடைக்குதில்ல. கிடைச்சால் ஆக்ட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் கிடைக்கிறதுக்கோ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் மெயினாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஃபஸ்ட் நான் ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்கேன். அப்போ அதோடு சேர்த்து எனக்கு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டூடியோ ஃபீல்டுக்குள்ளேயே இருந்தேன். ஆனால் ஸ்டோரிஸ் எழுதுவேன். எனக்கு ஸ்டோரிஸ் டிடெக்ட் பண்ண ஆசை, ஸ்டோரிஸ் எழுது, காம்படிஷன்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். இது ஒரு தெரியாத முகமாகவே இருந்தது, ஸ்க்ரீனுக்கு பின்னுக்கு இருந்த ஒரு முகமாக இருந்தது. அப்போ எனக்கு சும்மா ஒரு நடிப்பில் இது செஞ்சு ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஆசை, ஒவ்வொரு விஷயமும். அதுக்கு பிறகு தான் என்னையே நீ சொல்லிக் கொடுக்குறத விட நீயே செய்யும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்போ அப்படித்தான் சும்மா ஒருக்கா செஞ்சு பார்ப்போம் என்று சொல்லி ஆரம்பிச்சது. கண்டிப்பாக பாடல் பார்க்க எனக்கு புரியுது, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு கதைக்களங்களை நாங்கள் சூஸ் பண்ணிக்க நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் நடிச்சிருந்தீங்க. அதை வந்து நான் பார்த்து நானே யோசித்தேன், நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட்டு சாங் இன்டர்வியூ எடுக்கிறத அந்த சாங்குக்கும் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதை விட இந்த பாட்டில் வந்து எனக்கு கூட பிடிச்சிருந்துச்சு. சரி, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களோட ரெப் சிங்கர்கிட்ட வந்து பக்கண்டு நாங்கள் ஒரு பாட்டு கேட்க போகிறோம்.
ஸோ பாட்டு ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க பார்ப்போம். நிச்சயமாக நான் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நிகழ்காலத்தில் என்னோட மைண்டில் என்ன ஓடுதோ நான் அதை வந்து வரியாக்கியிருக்கிறேன். அதை நான் பாடுறேன். இந்த வரிகளை பார்க்குறவங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஏ முடியாது எனக்கு எது கோடு நெஞ்சுக்குள்ள அச்சமில்ல முடிஞ்சவ மோது தலைவ வள்ளி என்று சொல்லும் பலரிங்க தலைவள்ளி கொள்கைப்படி இசை சொல்லும் வரைக்கும் நீ கொடு செவி என்னோட இன்னம் செத்த கதையெல்லாம் மண்ணுக்குள்ள என்னோட பாட்டு சொன்ன உண்மை யாரும் கேட்கவில்லை மண்ணோட தன் மானம் போக கோடி போச்சு கூடி போத என்ன சொல்லி என்ன இங்க நல்லதா நாலு சொன்னா கணக்கில்லை பச்சை மட்டை அடி இல்லை. வாவ் நைஸ். நல்ல லிரிக்ஸ். இது நீங்கள் உங்களோட வரிகளோ? ஓகே. சிவியோட பாடல்களை பொறுத்த வரைக்கும் சிவி தான் முழு வரியும் எழுதுவாரா? என்னுடைய இப்போ அண்மைய காலத்தில் வந்து அஜிந்தன் அதே மாதிரி நித்யாதாசன் இவங்களோட இணைஞ்சு வேலையில் செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பிரியா. ரப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனித்துவமானது, ஒரு ஜுனிக்கு இருக்கும், எங்களுக்கு ஒரு தனி பாணி இருக்கும். அப்போ அந்த சில பேர் வரிகள் வந்து என்னுடைய ஸ்டைலுக்கு ஒத்து வராது. அப்போ அதில் வர எதுக மோனைகளாக இருக்கட்டும் அந்த வரி கோர்வைகள் வந்து எனக்குன்ற ஒரு பாணியை நான் வச்சிருக்கிறேன். அதால் வந்து ஆரம்ப காலம் தொட்டே என்னுடைய வரிகள் நான் தான் எழுதி கொண்டிருக்கிறேன். முதல் முறை உன்னை பார்த்தேன் நானும் முறைகள் என வந்து தொலைந்தாய் மறுமுறை தொடர்ந்து நான் கரை வந்து உன் கைகளை தந்தாய் இளவேனிற் காலம் உன் வார்த்தைக்குள் மலர்ந்தேன் உன் காதலின் வாசம் நான் எனக்குள் உணர்ந்தேன் இரு விழி பேசும் வார்த்தை என் மொழியிலே நுகர்ந்தேன் அருகிலே வந்தாய் நான் அடியை யானேங்கோன் தெரு வெள்ளம் பூ வெள்ளம் ஆகும் பார் என் வானம் நீதான் வானவில் வண்ணங்கள் உந்தன் நிறமே. இப்போ நடக்கிற விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாட்டாக தொகுத்து நீங்கள் அதை ரெப் படிக்கணும். நிச்சயமா. ஓகே. சிவிக்கு வந்து ரெப்பில் ஏன் அவ்வளவு அலாதி பிரியம்? ரெப்பில் வந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வார இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வாரேன்னு சொன்னால் ஓகே 2009ஆம் ஆண்டு முன்னணி அதாவது முந்தைய தலைமுறை இருந்த ஒரு கலைஞர்கள் ஏற்பட்ட ஈர்ப்பில் அவங்க மேலே ஏற்பட்ட ஈர்ப்பில் தான் நான் இந்த இதுக்குள்ளே வாரேன். என்னால் சொல்ல வார ஒரு விஷயம் இல்லாட்டி எனக்குள்ள ஒரு தாக்கமாக இருக்கிற விஷயம் இல்லாட்டி எனக்குள்ள ஏக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக சொல்கிறதுக்கு ரெப் வந்து ஒரு பெரும் ஆயுதம். எங்களோட கவிதைகளை வந்துட்டு அப்படியே சொல்லலாம், அதில் பூசி மெழுகி கொண்டிருக்க தேவையில்லை. வரிகள் வந்து டிரெக்டாக கொண்டு அடிக்கக்கூடியது ரெப்பில் தான். அதால் இந்த ரெப் ஒரு ஆயுதம். அதை அந்த வகையில் இதை கையில் எடுத்திருக்கேன். ரெப் வந்து சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா? நிச்சயமாக. இப்போ நமக்கு வந்து ஒரு ஹீரோயின் சாகும்போது இவங்களை மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுக்கு வந்து யாரை நீங்கள் யோசிச்சு நான் ஒரு சிங்கர் ஆகணுண்டா ரெப் சிங்கர் ஆகணுண்டா அந்த மாதிரி? ஸ்டார்ட்டில் வந்துட்டு இப்போ எங்கட நாட்டு கலைஞர்கள் இருந்தவங்க கிருஷான் மகேசன் அண்ணா, தினேஷ் ஆரியன், ஏடிகே இவங்களில் ஏற்பட்ட இது ஒன்று இருந்தது. பிற்காலத்தில் வந்துட்டு நாங்கள் அறிஞ்சு கொண்டு வரோம் எங்களோட மண்ணை சேர்ந்த ஒரு கலைஞர் திருவண்ணாமலை சேர்ந்த கலைஞர் சுஜித்ஜி என்று இப்போ லண்டனில் இருக்கிறார். அவரும் சந்தோஷனோட இணைப்பில் வந்து ஒரு பாட்டு வந்தது அடிமேல் அடி என்று சொல்லி. இந்த சமுதாயம் என்றும் தரும் காயம் வாழ்ந்தால் அது வெறுக்கும் தாழ்ந்தால் ஏறி மிதிக்கும் அது காட்டும் அந்த சேர்ந்து கூவும் சந்த தனி மனித கருத்து எத்தனை பேருக்கு இருக்கு ஊர் சொன்னா சரி பிள்ளை சொன்னா பிள்ளை ஊருக்கு உனக்கு பயம் கிடைச்சது என்ன நயம் உனக்கு அமைதி போகும் சொல்ல முடி கூவும் நிம்மதி இங்கு இல்லை இன்னுமா விலங்கல்ல இந்த சமுதாயம் என்றும் தரும் காயம் என்று போகும். அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனா அவருக்கு ஏற்படுற அந்த தாக்கங்களை வச்சு இந்த வரிகள் எழுதியிருப்பார். அவரை வந்து நாங்கள் ஒரு வரிப்புலி என்னன்னு சொல்லுவோம். வரிப்புலி என்றது அதாவது ஒரு லிரிக்கலி டைகர் என்று சொல்லுவோம். அவரோட வரியெல்லாம் அப்படி ஒரு பவர்ஃபுல் தோட்டமாகி தான் இருக்கும். அவரில் எனக்கு சரியான விருப்பம் ஒன்று இருந்தது. இப்போ என்னென்னா அதில் அந்த நாங்கள் என்னவா ஆக ஆசைப்படுறோமோ அதை நோக்கி கஷ்டப்பட்டு போகக்குள்ள அந்த பிரபஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யும். எனக்கு இது வரைக்கும் சுஜித்ஜி அண்ணாவோட வேலை செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. எனக்கு அது நிறைவேறலை. ஆனால் சுஜித்ஜி அண்ணாவுக்கு இசை செய்த சந்தோஷ் அண்ணாவோட 3-4 பாடல்கள் வேலை செஞ்சிட்டேன். அது எத்தனை வருஷத்துக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு அடிமேல் அடி பாட்டு வந்தது. அப்போ அந்த டைம் நாங்கள் சின்ன வயசு எனக்கு ஒரு 18 வயது இருக்கும். அப்போ 2016ஆம் ஆண்டு சந்தோஷ் அண்ணாவோட இணைஞ்சு நான் வேலை செய்கிறேன். ல மண் என்ற ஒரு பாட்டு செஞ்சுருந்தாங்க. அப்போ நான் இப்போ அது இந்த விஷயங்களை நம்புகிறேன். நாங்கள் வந்து என்னவா ஆகணுமென்று கனவு காண்றோமோ அந்த கனவை கண்டுட்டு நித்திர கொண்டுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே சரி வராது. அதுக்குள்ள இறங்கி ஓடணும். நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நான் உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து உங்களை நான் நிறைய இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். எந்த ஒரு இன்டர்வியூலையுமே எங்களோட நாட்டு ஆக்களை பிரபலப்படுத்துறதுல இவருக்கு ஒரு ஆனந்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட நான் கேட்டதுன்னா உங்களுக்கு ரெப் சிங்கர் யாரை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா யாராச்சும் ஒரு தடவை சொல்லியிருக்கலாம். அப்போக்கு கூட அவர் ஒரு விஷயம் நம் நாட்டு கலைஞர்களை தான் அவர் ஒரு தூண்களாக நினைக்கிறார். இவ மாதிரி நான் வரணும் அவங்கள மாதிரி நான் வரணும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமே பெரிய ஒரு விஷயம். இல்லை அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் குறுக்கிட்ட மன்னிக்கவும். என்னென்னா
எங்கட மண் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எங்கட வேற அதாவது இப்போ தமிழர்கள் தான், எங்கே இருந்தாலும் தமிழர்கள் தான். ஆனால் இப்போ வேற ஒரு இந்திய கலைஞர்களை வந்து நாங்கள் கொண்டாடுறதால எங்களுக்கு என்ன பயன் இருக்குது இதில்? எங்கட கலைஞர்களை நாங்கள் தான் கொண்டாடணும், எங்கட கதைகளை நாங்கள் தான் கொண்டு போகணும் என்ற அந்த அந்த ஒரு அதை வந்து ஓகே நீங்கள் துவேசம் என்று சொன்னால் நான் துவேசம் பண்ணி வச்சுக்கொள்கிறேன், பிரச்சனை இல்லை. எங்கட மண்ணை வந்து நாங்கள் தான் கொண்டாடணும், எங்கட மண்ணுடைய வரலாறை நாங்கள் தான் கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடுங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்கட மண்ண வரலாறை ஒரு 1-2 தென்னிந்திய கலைஞர்களை தவிர யாருமே வெளியில் கொண்டு போய் கதை செய்கிறாங்களா, படம் செய்கிறாங்களா, பாட்டு செய்கிறாங்களா? இல்லை. ஏதாவது செய்தாங்கண்டா கூட அதில் வந்துட்டு பெரிய ஒரு உள்நோக்கம் இல்லாட்டி லாப நோக்கத்தை வச்சு தான் செய்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு நீங்கள் பெரிய அங்கீகாரம் தரலாண்டாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களோட மண்ணுக்குள்ளே இருந்து வெளியில் உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை கத்தி சொல்லி கொண்டான்னு இருப்போம். ஓகே, கண்டிப்பாக. நான் வந்து ரெப்பை வந்து இவரோட மியூசிக் போட்டு கேட்டிருக்கிறேன், நிறைய நம்ம காது வழியாக கேட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து லைவாக ஒரு விஷயம் பார்க்கும்போது மியூசிக்கோட சேர்த்து பாடுறதை விட நீங்கள் நோமலாக பாடும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி என்னோட மைண்ட் தோணுது. பட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவதாக நீங்கள் அவர் யாரோட பாடல் இப்போ லண்டனில் இருக்காருன்னு சொன்னாங்க, அந்த பாட்டோடைய வரிகளாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் பாடுற ஸ்டைலாக இருந்தாலும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சொண்டாலாக்கு அப்புறமா எதிர்வரும் காலங்களில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சேர்ந்து செய்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்கா? கெலோசனோட வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவும் ஒரு கொமர்ஷியல் தான். பொசசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பொசசிவை பற்றி தான் அந்த பாட்டு இருக்குமே. எப்படியும் என்ற பாட்டில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். பொசசிவ் பற்றினது தான் அந்த பாட்டு. இதை தாண்டி தனிப்பட்ட ரீதியில் நான் வந்து அந்த ட்ரக்ஸ் அடிக்டடுக்கு எதிராக ஒரு அவேர்னஸ் செய்யணுமென்று ஆசைப்பட்றேன். இந்த எங்களோட யங் ஜென்ரேஷன் வந்து நிறைய இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு ஒரு முயற்சி செய்து கொண்டு வந்து நான் திருக்குறள் 133 அதிகாரத்தையும் வந்து சொல்லிச பாணியில் வந்து வழங்கணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து ரப்புக்கு நல்லா அடிக்டட் ஆகிட்டு வராங்க. அப்போ அதுக்குள்ளால ஓகே நீங்கள் திருக்குறளாக இருக்கட்டும், எங்களோட தமிழ் இலக்கிய இந்த கவிதைகளாக இருக்கட்டும், இதுகளை வந்து ரப்புக்குள்ளே நீங்கள் போட்டு வழியாக செய்யலாம். அப்போ அந்த வகையில் நான் ஏற்கனவே வந்து அந்த டைம் வந்து கடவுள் வாழ்த்தும் இன்னொரு அதிகாரமும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ஸ்டூடியோ அழிப்போட எரிஞ்சு போயிட்டு. இப்போ இந்த வருஷம் ஓகே, இப்போ என்ன நான் ரீகவர் ஆகிறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட காலம் தேவைப்பட்டது. இப்போ இந்த வருஷம் அதை செய்து முடிப்போம்னு இருக்கேன். அதுக்கு நிச்சயமாக எனக்கு இந்த உங்களோட சமுதாயத்துக்கு நீங்கள் செய்யணும்னு விரும்புகிற ஆட்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். சேர்ந்து கூட நான் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, சரி. சண்டாலா பாட்டு சார்பாக மக்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அதை நாங்கள் ஹீரோன்ற சைடில் என்ன கேட்டுருவோம். இதில் மெயின் வந்து எஃபர்ட் போட்டது ஃபுல்லாகவே மியூசிக் அண்ணா, எங்களோட வரிகளின் அஜய், பிறகு சிங்கர் மெயின். ஏன்னா இவங்க எல்லாருமே தான் மெயின் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இதில் உண்மையாக சொல்ல போனால் இதில் என்னுடைய வேலை அதில் ஸ்க்ரீனில் தெரிகிறது. என்னுடைய நடிப்பு எனக்கு ஒரு அதில் எனக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்தது இவங்க தான். சீரியஸாக அப்படி சொல்ல போனால் முழுக்க இவங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க். சீரியஸாக அதை நான் உண்மையாகவே பெருமையான்னு சொல்லுவேன். அது ஒரு எனக்கு ஒரு நன்றி கடை நான் அதுவும் பார்ப்பேன். அண்ட் சிவியனோடைய அடுத்த பாட்டு ஒன்று எனக்கு தந்திருக்கேன். அந்த பாட்டு தான் எனக்கு முதல் தந்த சாங். அப்போ எனக்கு அந்த ஒர்க் முடிஞ்சுது. ஆனால் இது வேலண்டைன்ஸ் டேக்கு போடுறதுக்காக இந்த பாட்டை நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு அதுக்காக நாங்கள் மினக்கட்டு அப்லோட் பண்ணது. அண்டு இன்னொரு கொஞ்ச நாள் அநேகமாக இன்னொரு 2-3 கிழமைகளில் அந்த பாட்டுக்கான ஒரு அடுத்த ஒரு போஸ்டர் வரும் கூடிய சீக்கிரம். அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2 ஆல்பம்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கப்புறமா ஏதாச்சும் இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படி நம்ம செய்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்கா? கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் நான் நடித்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமும் கூடிய சீக்கிரம் பாரத்துக்கு இருக்குது. முழு இலங்கையில் இருக்க முழு திரையரங்குலையும் பாரத்துக்கு இருக்குது. அதில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று செஞ்சுருக்கேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது. அண்டு அது வந்து உண்மையாகவே பெஸ்ட்டாக வரும். அது எங்களுக்கு அடுத்த மொழியிலையும் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் என்னுடைய இயக்கத்தில் அதாவது ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் நாங்கள் வெயிட். சரி, அது வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு 2-3 தடவை அட்டம் பண்ணியும் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடியூசர் இஷ்யூ ஆகிட்டு. மற்றபடி அது அந்த படம் என்னுடைய இயக்கத்தில் ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய அடுத்த ஒரு படியை நான் இது செய்வேன்னு சொல்லுவேன். அண்ட் நிறைய தெரியாத கலைஞர், ஐ மீன் ஒரு பின்னுக்கு இருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கிற கலைஞர்ஸ் நிறைய பேர் அதில் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு மேலே அந்த படத்துக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கலைகளை பொறுத்த வரைக்கும், கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பக்கத்தில் இருந்து தங்களால் இயன்றளவு விஷயங்களை வந்து முன்னுக்கு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. மக்கள் மத்தியிலையும் சப்போர்ட் கிடைக்கிது. இல்லைன்ற விஷயத்தை நாங்கள் எப்போவுமே மக்கள் யாருமே குறை சொல்கிறது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே திறமை இருக்குது. எல்லாருடைய திறமைகளுமே நாங்கள் மதிக்கணும். அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகளுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுமே சக்ஸஸாக முடியணும் அப்படின்றத வந்து நாங்கள் ஐபிசி குழுமம் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்படியான அடுத்த ஒரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் லக்ஷனா.